நிகழ்தகவு. தோட்டத்து வீட்டிற்குள் கொடூரமான முறையில் உயிரிழந்து கிடந்த மூதாட்டி. குற்றவாளிகளை பற்றி எந்தவித தடயமும் கிடைக்காமல் திணறிய காவல்துறையினர். கூடவே இருந்து குழிபறித்த 2 கொடூரங்கள். மூதாட்டியின் வாயை கிழித்து கொடூரமாக கொன்ற அந்த அரக்கன்கள் யார்? சம்பவம் நடந்த 2 நாட்களுக்கு பின் கொலையாளிகள் சிக்கியது எப்படி? நடந்தது என்ன? 2 நாளைக்கு முன்னால நள்ளிரவு நேரத்துல தோட்டத்து வீட்டுல தனியா இருந்த 67 வயசான மூதாட்டி சாமியாத்தால் வாயிலேயே அரிவாளால கொடூரமா வெட்டி கொலை செய்யப்பட்டாங்க. மூதாட்டி வீட்டு பக்கத்துல சிசிடிவி கேமரா இல்லாததால கொலையாளிகளை கண்டுபிடிக்கிறதுல சிக்கல் ஏற்பட்டுச்சு. அதனால சித்தம்பூண்டி 4 ரோட்ல இருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு பண்ணியிருக்காங்க போலீசார். அதுல ஜூபிட்டர் பைக்ல 2 இளைஞர்கள் குளத்துப்பாளையம் சாலைக்கு போற காட்சி பதிவாகி இருந்துச்சு. அதுல ஒரு இளைஞரை பார்த்த மூதாட்டியுடைய மகள் கிருஷ்ணவேணி, இந்த நபர் எங்க தோட்டத்துல வேலை செஞ்சவன் தான், கூட இருக்கிற இளைஞர் யாருன்னு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மூதாட்டி தோட்டத்துல வேலை செஞ்ச ஆனந்த்ராஜுங்கிற இளைஞருடைய செல்போன் எண்ணை வச்சு தேடுதல் வேட்டையில இறங்குனாங்க போலீசார். அப்போ கரூர் குளித்தலையில ஆனந்த்ராஜ் பதுங்கி இருந்தது தெரிய வந்திருக்குது. அடுத்து அங்க போன போலீசார் ஆனந்த்ராஜை மடக்கி பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் மூதாட்டிய கொலை செஞ்சதுக்கான காரணமே தெரிய வந்திருக்குது. நாமக்கல் குளத்துப்பாளையத்துல உள்ள தோட்டத்து வீட்டுல இருந்த மூதாட்டி கிட்ட போய் வேலை ஏதாவது இருந்தா கொடுங்கம்மான்னு ஈரோடு தாளம்பாடியை சேர்ந்த ஆனந்த்ராஜ் கேட்டிருக்கான். என்ன வேலை கொடுத்தாலும் செய்வியான்னு மூதாட்டி கேட்டப்போ எல்லா வேலையும் செய்வன்னு சொன்ன ஆனந்த்ராஜ தன்னுடைய தோட்டத்திலேயே தங்க வச்சிருக்காங்க சாமியாத்தாள். வேலை பார்க்க ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லேயே தோட்டத்தில் உள்ள தேங்காய், இளநீர், தென்னை மட்டை, வாழைன்னு விலை பொருட்களை திருடி காசு பார்க்க ஆரம்பிச்சிருக்கான் ஆனந்த்ராஜ். முதல் நாள் இரவு நிறைய தேங்காய் இருக்கிற தென்னை மரத்துல மறுநாள் இளநீரும் தேங்காயும் குறைஞ்சதை கவனிச்ச சாமியாத்தால் நைட்ல யாரோ தேங்காயை திருடுறாங்க, அவனை கையும் களவுமா பிடிச்சு போலீஸ்ல கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மூதாட்டி சொன்னதை பெருசா எடுத்துக்காத ஆனந்த்ராஜ் அன்னைக்கு நைட்டே தேங்காய் பறிச்சிருக்கான். அதை பார்த்த சாமியாத்தால், உனக்கு தங்க இடம் கொடுத்து சாப்பாடும் போட்டு என் பேர மாதிரி பார்த்துக்கிட்டேன், அப்படி இருந்தும் உண்ட வீட்டுக்கே 2 பண்றியான்னு கத்துனதோட தன் மகள் கிருஷ்ணவேணிக்கு தகவல் கொடுத்து வீட்டுக்கு வர வச்சு ஆனந்த்ராஜ் தேங்காய் திருடுனதை பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்து சாமியாத்தாலும் அவங்க மகளும் சேர்ந்து மரியாதையா வெளியே போயிருன்னு ஆனந்த்ராஜை அடிச்சு விரட்டியிருக்காங்க. சில நாள் கழிச்சு சாமியாத்தாளுக்கு ஃபோன் பண்ணின ஆனந்த்ராஜ், என்னையவே வேலையை விட்டு தூக்கிட்டீங்க, என்னோட சம்பள பாக்கியை மட்டும் ஏன் வச்சிருக்கீங்க, தந்துருங்கன்னு கேட்டிருக்கான். என்னுடைய தோட்டத்து தேங்காயை வித்து பணம் பார்த்ததுக்கு நீதான் எனக்கு காசு தரணும்னு சொன்ன மூதாட்டி சம்பள பாக்கி கேட்டு தோட்டத்து பக்கம் காலை வச்ச, அவ்வளவுதான்னு மிரட்டி இருக்காங்க. அதை கேட்டு டென்ஷன் ஆன ஆனந்த்ராஜ் தாளவாடியில உள்ள தன்னுடைய ஃப்ரெண்ட் அஜித் குமாருக்கு ஃபோன் பண்ணி, அந்த கிழவி சாமியாத்தால கொலை பண்ணாதான் என்னுடைய ஆத்திரமே அடங்கும், அசிங்கப்படுத்தி வேலையை விட்டு அனுப்பிட்டாங்கன்னு சொல்லியிருக்கான். நண்பன் சொன்னா மறு வார்த்தையே இல்லைங்கிற மாதிரி அஜித் குமாரும் மூதாட்டிய கொல்ல சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்கான். நைட்டோட நைட்டா அஜித் குமாரும் ஆனந்தராஜும் ஜூபிட்டர் பைக்ல மூதாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனந்த்ராஜை பார்த்ததும் அதிர்ச்சியான சாமியாத்தால் தன்னுடைய மகளுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மற்ற உறவினர்களுக்கும் ஃபோன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆத்திரத்துல மூதாட்டியுடைய வாயிலேயே அரிவாளால வெட்டி இருக்கான் ஆனந்த்ராஜ். அடுத்து 2 பேரும் அங்க இருந்து தப்பிச்சு குளித்தலைக்கு ஓடி போயிருக்காங்க. தேடுதல் வேட்டையில ஈடுபட்ட தனிப்படை போலீசார் 2 நாளைக்கு பிறகு ஆனந்த்ராஜையும் அஜித் குமாரையும் கைது பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. நிகழ்தகவு.